வணக்கம். இந்த மாங்கனிகள் எல்லாம் அரிஞ்சரித்து நாசமாகுது, வீணாக போகுது. சரியா? அந்த கவலையில் இல்லை வாங்கி உங்களுடைய ஒரு பகிர்வு. இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஒரு மாம்பழம் 150 200 போகுது. சரியா? இப்போ அந்த வகையில் இதை நாங்கள் வீசவும் ஒரு மாதிரி இருக்குது. அதால் இல்லை வாங்கி என்ன செய்யப்படுறோம்டா, நல்லா கழுவி போட்டு, சரியா, நல்லா கழுவி போட்டு இதை கத்தரிக்கப்போம். சரி, அதை கத்தரித்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு சொல்லுங்கள். அம்பலவி மாம்பழம் வெல் டேஸ்ட், இனிப்பு நல்லம். அதாவது மருந்தடிக்காமல் நாங்களே பழக்க வச்சு சாப்பிடலாம். ஆனால் அணில், குருவிகள், பறவைகள் விடுவதில்லை. அவர்களுக்கு நல்ல சாப்பாடு. சரியா? இது கொஞ்சம்தான் நான் இதில் எடுத்தது, ஆனால் நிறையா கீழே விழுந்து போயிருக்கு. சரியா? அப்போ இதை எப்படி கழுவி பிறகு சுடுதண்ணியிலையும் கழுவி போட்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? உங்களை அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இங்கே வேறுங்க எவ்வளோ நல்ல இனிப்பான மாம்பழம். ஸோ அம்பலவின்னு சொல்லுவாங்க. நான் வெட்டி எனக்கு மனம் வராது, நனியாமாக்கக்கூடாதானே. சிலர் தூக்கி வீசி போட்டுப்பாங்க. பறவைகளை நியாயமாக சாப்பிட்டு கீழே போட்டிருக்குறாங்க. கொட்டை கொட்டையாக இருக்குது, கவலையாக கிடக்கு. சரியா? அதால் இப்படியெல்லாம் கழுவி எனக்கு சுடுதண்ணியில் கழுவ போகிறேன். என்னடா கிருமி அல்லது பறவைகளில் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இது பச்சை தண்ணியில் கழுவி பிறகு சுடுதண்ணியில் கழுவ போகிற பாருங்க. இப்படி வந்துருக்கு. சிலது இங்கே விழுந்து வடிச்சிருக்கு. இது தட்டுன்னு மாங்காய் கறியாக கூட இப்படியெல்லாம் விநியாயமாகுது. அதால் இப்போ இதை மரத்தில் எப்படி நாங்கள் பாதுகாக்கலாம்ன்றது தெரியாமல் இருக்குது. மரத்தை தரிக்க வேண்டியது தான் இருக்குது. அதால் என்ன சொல்கிற, இதை எப்படி நாங்கள் குருவிகளில் இருந்து அல்லது அணிலில் இருந்து பாதுகாக்கலாம்? உயர போகுது. இது பறவைகளுக்கும் அணில்களுக்கும் உரிய உணவாக கொடுத்துட்டு போவோம். அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள். சின்னொரு டேஸ்ட்டாக இருக்குண்ணே, உண்மையாக வேலை டேஸ்ட்டு. அந்த இங்கால வேறுங்க, இங்கால வடிவாக சீவி எடுக்கலாம். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இங்கால சுடுதண்ணியில் கலவணும் தான் நான் அந்தளவு ஆழமாக போகாதானே. அந்தளவு ஆழமாக போகுமா பறவை சாப்பிட்றது இல்லை தானே. அதால் உங்களுக்காக ஒரு துண்டு சாப்பிட்டு காட்டுறேன். புளிப்பும் இனிப்புமே நல்லா பழுக்கையில் இல்லை. புளிப்பும் இனிப்புமே செமையாக தான் இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது சாப்பிட. பறவை அரிச்சது சாப்பிடலாமுண்டு. சுடுதண்ணியில் கழுவுவோம், சாப்பிடுவோம். எப்படி பாதுகாக்கலாம்டா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.